இப்போ வந்து ரோடில் நிற்கிறேங்க. ரோடை ஆடுற அளவுக்கு வந்துட்டு வண்டிங்க போயிட்டு இருக்குது. இது என் ஊருங்க. போயிட்டு இருக்கேன் நான். பிளேஸ் பாருங்கள், 2 பக்கம் அப்படியே மரம் எப்படி இருக்குது. ஊட்டி மாதிரி இருக்குது இல்லையா? வேறு ஒரு ஆள் இருந்தால் வீடியோ எடுக்க சொல்லலாம். ஒரு கையில் வீடியோ எடுத்துட்டேன்னா வண்டியோட விழுந்துருவேன். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி எடுக்கிறேன். வெயிட் அண்ட் சி. வேறு ஆடும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதாங்க மெதுவாக தான் போகிறேன், பட் இருந்தாலும் வண்டி ஆடுது. பிளேஸ் சூப்பராக இருக்குண்ணே. வண்டியெல்லாம் வருது. லைவ் எடுத்துகிட்டு இருக்கிறேங்க. இந்த பக்கம் பாருங்கள், ஒரே வாழைத்தோப்பு. இந்த பக்கம் தென்னை மரம்லாம் இருக்குது. இது மாதிரி ஒரு பிளேஸில் என்னோட தோட்டம் இருக்குது. ஓகேவா? எப்படிங்க சேல்ஸ் பண்ண மனசு வரும்? காடு ஓட்ட முடியல, விவசாயம் பண்ண முடியல, அவ்வளோதானே ஒழிய. இதெல்லாம் இயற்கை, நல்ல இயற்கையான பகுதி இல்லைங்களா? அப்படியே போயிட்டு இருக்கிறேன் பாருங்கள். சவுண்டு இருக்குது அப்படிங்கிறதுனால டிஸ்டர்ப் இல்லை. இது என்ன ஊருன்னு தெரியல, கேட்குறேன். மலையனூர்னு கண்ணு, இது மலையனூர் தானே? மலையனூர் மலையனூரில் தான் நினைக்கிறோம். ஒரு ஆயா இருக்காங்க. இதுலேருந்து உள்ளே போனோம். உள்ளே பாருங்க, உள்ளே செம. இப்போல்லாம் வந்துங்க சிட்டிலெல்லாம் இடம் கட்டிக்குங்க. இங்கே பாருங்க, இப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்துடுறாங்க. நான் ஷார்ட்கட்டில் வந்துடுவேன். இங்கே மெயின் ரோட்டுக்கு வந்து வர மாட்டேன். ஏன்னா இது வந்து இப்படி உள்ளே போனால், லெஃப்ட் சைடு உள்ளே போனோம்னா கொஞ்சம் தூரம். நான் அந்த பக்கம் இருந்து வந்துடுவேன். அதனால் பிளேஸ் வந்து கன்ஃபியூஸாக இருக்குது. ஆனால் வெயில் இல்லை. வெயிலே இருந்தாலும் இங்கே தெரியாது போல் இருக்குது. மலையனூர் எங்கே வந்து இந்த செடியெல்லாம் இருக்குது, மரம்லாம். இந்த ஜேசிபி விட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. கோழிப்பண்ணை. கோழிப்பண்ணையிலேருந்து உள்ளே போகலாம். மலையனூர் தானே? மலையனூர் தான். சரிங்க, நான் வந்துட்டேன். நான் லெஃப்ட் உள்ளே போகணும். பட்டு ஓகே நான் பார்த்துக்கிறேங்க. நான் பார்த்துக்கிறேன். கீழே இருக்குன்னு சொல்கிறேன். இது பிளேஸ் பாருங்கள், பட்டை கலப்புது இல்லையா? நான் வேறு அப்படியே போயிட்டு இருக்கு வண்டி.